ஹாய் ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சிட்டுக்கும் குட்டிக்கும் இன்றைக்கி அது இல்லாமல் சண்டேவா, 2 பேர்த்துக்கும் பிரியாணி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரியாணி தான் செய்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, அந்த லவம்பூ, 4 ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை, ஸ்டார் பூ எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் வெங்காயத்தை போட்டு தாளித்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, நல்லா அது வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் ஆக்சுவலி நார்மலாக வந்து அடி பிடிக்கும், போடையில் வந்து அப்படியே பிடிக்கும். அது வந்து நல்லா வதங்கிட்டே இருக்கும் அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு. நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். வதங்கி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். சீக்கிரமாக தக்காளி வதங்கணும்னா உப்பை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து வதங்கிடும். அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி, புதினாலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமே வந்து தக்காளி நல்லா வதங்கிடும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு. நல்லா இதுக்கப்புறம் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் புதினாவையும் நம்ம கட் பண்ணி கொத்தமல்லி தலையும் சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கொத்தமல்லி தலைமையும் புதினாவையும் கட் பண்ணி வச்சுருக்கு. அதை வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். அது வதக்கினதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி தயிர் ஊற்றி நான் காமிக்கல. தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், பேக்கெட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா, அப்புறம் நான் பிரியாணி மசாலா வச்சு அதை கொஞ்சம் போட்டேன். அது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக லாஸ்ட்டாக தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு அரிசி போட்டு லைட்டாக கலர் பிடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்ன தட்டும் அப்படியே வந்தால் நம்ம சுட்டுவும் குட்டுவும் அவங்களோட சேட்டையை பார்த்துக்கிட்டு தூக்குன்னு சொல்லிட்டு குட்டி வந்து அழுதுகிட்டு காக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே சேட்டை. இந்த பக்கம் 2 பேர் வந்தா இந்தா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுற்றி என்னவோ கோமாளி மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அதாவது தூக்கி போட்டுட்டு தலையில் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருப்பான்.